பிரைஸ் லார்ட். வானத்தையும் பூமியும் சமுத்திரங்கள் இருட்டுகளும் உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவரையும் இந்த கிறிஸ்தவ புதினங்கள் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளும் கூட என்னுடைய மனைவி சுகன்யா நம்ம யூடியூப் சேனல்ல இருக்காங்க. சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன். என்ன விஷயம், என்ன காரியம் சொல்லுங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நீங்க கிறிஸ்தவ புதினங்கள்னு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு இருக்கிற கேள்வி சிலருக்கு இருக்கலாம், என்ன அது புதினங்கள்? ஏன்னா நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு கேள்வி இருந்தது. புதினங்கள் நம்ம அவ்வளோ ஈஸியாக நம்ம கேள்விப்படுற பேர் கிடையாது, இது ரேர் தான். இது நான் அந்த அளவுக்கு கேள்விப்பட்டதில்லை. அதுதான் ஒரு டவுட், எது இந்த கிறிஸ்தவ புதினங்கள் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. உங்களுக்கு இருக்கிற மாதிரியே நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குதுமா. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நேயர்களும் இதில் யூடியூப்புடைய நேயர்களும் அதை தெரிஞ்சுக்கணும். இந்த கிறிஸ்தவ புதினங்களுங்கிற பேர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கிராமப்புறங்களில், அதாவது அதிகமாக கன்னியாகுமரி, மதுரை சைடு, தூத்துக்குடி சைடுலாம் பார்த்திங்கன்னா அந்த புதினங்கள் அப்படின்ற வார்த்தை என்ன அவங்க வீட்டில் என்ன விசேஷம் அப்படின்ற மாதிரி கேட்குறது, அப்புறம் அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறதுக்கு அந்த வீட்டில் என்ன புதினம் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவோம். நான் ஒரு தடவை இலங்கை தேசத்துக்கு அந்த ப்ரேயருக்காக போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே இந்த புதினங்கள்ங்கிற வார்த்தையை பேசிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப எனக்கு தொடுதலாக இருந்துச்சு. இந்த புதினங்கள், கிறிஸ்தவ புதினங்கள் பேரை வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் நான் செலக்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணேன். முதல் பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ துடிப்பு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சேன்னா, நாம் கிறிஸ்தவர்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி யோசிக்கும் போது, அப்புறம் எனக்கு இந்த கிறிஸ்தவ புதினங்கள் அப்படின்ற ஒரு பேர் தான் எனக்கு அழுத்தமாக வந்தது. கிறிஸ்தவ புதினங்கள்னா கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய காரியங்களை என்ன செய்யணும்னா அது வெளியில் கொண்டு வரணுன்றதுக்காக அந்த பேரை நான் என்ன செஞ்சேன்னா செலக்ட் பண்ணேன். கிறிஸ்தவ புதினங்கள்ன்றது ஒரு புதினம்னா என்ன விசேஷம், அப்புறம் என்ன உங்களுடைய என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்ன கதைன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கதைன்னுவாங்க, என்ன கதை, உன் கதை என்ன கதை அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ சொல்லு, உனக்கு நீ என்னதான் யோசிக்கிற அல்லது என்னதான் சொல்ல வர, என்ன புதிய காரியம் என்ன இருக்கு, என்ன விசேஷமான காரியம் இருக்குங்கிறதுக்கு அதை சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த புதினங்கள்ன்ற வார்த்தையை இது பண்ணுது. இன்னொன்று, புதினங்கள் என்று பார்த்தீங்கன்னா அநேகமாக நாவல்கள் வந்திருக்கு. புதினங்கள்னு சொல்லி நிறைய நாவல்கள் வந்ததுனால எனக்கு கொஞ்சம் இது ரேரா இருக்கிறதுனாலையும், இது ஒரு தமிழ்ல ரொம்ப தேவைப்படக்கூடிய, எல்லாத்தையும் போய் சேரணும் புதிய வார்த்தைங்கிறதுனால இதை நான் வச்சேன். நல்லா இருக்காது. ஓகே ஓகே. புதினங்கள்லாம் என்ன அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன? ஆமாம்மா, இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இது கிறிஸ்தவர்களுக்கு நடக்கக்கூடிய, நான் நோட்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். அதை அப்படியே உங்களுக்கும் புரியுற மாதிரி எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும். இப்போ கிறிஸ்தவ புதினங்கள்ங்கிற இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கான ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவ சமுதாயத்தில் நிலவுகிற பலரும் அறிந்திராத மறைக்கப்பட்ட உண்மையான செய்திகளை கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குறை பேசுறது தான் இருக்கு இல்லையா? நீங்கள் பார்க்குறீங்கல்ல, நிறைய பார்த்தீங்கன்னா ஹேர்ட் ஆகிற மாதிரி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ வேதத்தின் அடிப்படையில் இப்போ சபையில் ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பிரசங்கம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஹேர்ட் ஆனாலும் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க இல்லைங்களா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாஸ்டர் சபையில் பிரசங்கம் பண்ணும்போது அவங்கள ஹேர்ட் ஆனாலும் அவங்கள திருத்தும், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு திருத்தக்கூடிய ஒரு காரியமாக தான் இதை நம்ம செய்யணும்னு நாங்கள் என்ன செஞ்சோம்னா பிளான் பண்ணோம், புரியுதுங்களா? இது முழுக்க பார்த்தீங்கன்னா மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளியில் என்ன செய்யணும், கொண்டு வரணும், எல்லாருக்கிட்டையும் அதை காட்டணும், அதை சொல்லணும்னு அர்த்தம். ஆழமான தகவல்கள் இருக்கு இல்லைங்களா, அதை வெளிச்சத்துக்கு கொண்டு நம்ம என்ன செய்யணும்னா அதை கொண்டு கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு சேர்க்கணும். இதுதான் பெரிய நோக்கம். ஆனால் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இப்போ நானும் நீங்களும் தான் இதை என்ன செய்ய போகிறோம்னா வருங்காலத்தில் இணைந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆரோக்கியமாக இதை நம்ம என்ன போகிறோம்னா ஒருத்தர் விவாதிக்க போகிறோம். நிறைய விஷயங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா விவாதிக்க போகிறோம். நிறைய காரியங்களை நம்ம தலைப்பு வச்சு நிறைய கிறிஸ்தவ சமுதாயங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அல்லது அறிந்திராத விஷயங்கள், அது பேப்பர் நியூஸாக இருக்கலாம் அல்லது ஒரு டிவி நியூஸாக இருக்கலாம், கிறிஸ்தவ சமுதாயம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்த வேதத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம், சத்தியத்தின் வழியாக நம்ம என்ன செய்யணும்னா ஆவிக்குரிய அடிப்படையில் அதை என்ன செய்யணும், தெளிவாக கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு கொண்டு சேர்ப்பது தான் இந்த சிறப்பம்சம். அடுத்தது இப்போ
உங்களுக்குன்னு ஒரு விஷன் இருக்கும் இல்லையா? ம். உங்க ஒரு விஷனோட தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமா, கிறிஸ்தவ புதினங்கள். ம், ம். உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய தரிசனங்கள் என்ன? இது மூலியமா என்ன நீங்க சொல்ல வரீங்க? ஏன்னா இதுல வந்து வாலிபர்கள் பார்க்க போறாங்க, ம். குடும்பங்கள் பார்க்க போறாங்க, கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட பார்க்க போறாங்க. என்ன நீங்க இது மூலியமா சொல்ல ஆமா, வரீங்க? இன்னும் ஒன்று பெரிய வந்து இது இல்லைம்மா, எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், இந்த இணையதள வழிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. நம்ம என்ன செய்யணும்னா, இந்த முகநூல், இந்த யூடியூப் மூலமா ஒரு கூட்ட ஜனத்தை வந்து கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வர்றது தான் நோக்கமே. உதாரணத்துக்கு எத்தனையோ வலைத்தளங்கள் உண்டு, எத்தனையோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் தேவையில்லாத காரியங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே தளத்தை பயன்படுத்தி ஒரு கிறிஸ்தவ சமுதாய கூட்டத்தை வந்து கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வந்து சேர்க்கணும். முக்கியமாக வந்து அவங்க வந்து சத்தியத்தை அறியணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமான மேல்பூச்சான சத்தியங்களை அவங்க வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, புரிஞ்சு அவங்க வந்து தவறான பாதையில் போகாமல் அவங்கள நல்வழிப்படுத்துவதற்காக தான் இந்த கிறிஸ்தவ தினங்களுங்கிற யூடியூப் சேனலை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதுதான் இதனுடைய நோக்கம். ஸோ அதில் வரும் நாட்களில் வந்து என்ன பண்ண போனோம்னா, நம்ம நேரடியாக என்ன செய்ய போகிறோம்னா 2 பேர் சேர்ந்து விவாதம் பண்ண போகிறோம். நிறைய காரியங்களை நம்ம விவாதிக்கணும். அப்புறம் முக்கியமாக வந்து தம்பதிகளை சேர்ந்து பேசும்போது நிறைய பேர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பெண்ணுடைய பக்கத்துல இருந்து நீ பேசலாம், ஆணோட பக்கத்துல இருந்து நான் பேச முடியும், 2 பேர் சேர்ந்து ஒரு குடும்பத்தினுடைய சூழல்களை பேச முடியும், நம்ம கடந்து வந்த பாதைகளை பேச முடியும். எவ்வளோ சூழல்கள் இருக்கு இல்லையா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட்டுகள் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனவாட்டியாக இருக்கட்டும், மனவாளனாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஸ்பிரிச்சுவலாக வரக்கூடிய சிறிய கடவுள்கிட்ட வரக்கூடிய பிரிவு, சரீர ரீதியாக வரக்கூடிய பிரிவுகள், அப்புறம் சபைக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவுகள், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் விவாதித்து நம்ம 2 பேரும் பேசும்போது, நம்ம 2 பேரும் பேசும்போது அது பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றதான். ஏன்னா நம்ம ஒரு 25 வருஷமாக கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறோம், இறைப்பணியில். என் கூட சேர்த்து ஒரு 13 வருஷமாக நீங்கள் இணைஞ்சு திருமணமாகி என் கூட இருக்கிறதுனால எங்களுடைய ஊழியத்தினுடைய அனுபவம் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, சில காரியங்களை ஆவியானோட துணையோட நம்ம பேச போறோம். அவ்வளவுதான். இப்ப அது வந்து நிறைய பேருக்கு என்னவா இருக்கும்னா பிரயோஜனமா இருக்கணும். பார்க்க போறவங்க என்ன செய்யணும்னா அதை வந்து அநேகருக்கு ஷேர் பண்ணணும். அதான் என்னுடைய நோக்கமா. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கம். இப்போ இந்த யூடியூப் சேனலில் போட்டாலும் இதனுடைய இதை வந்து நான் அப்படியே ஃபேஸ்புக்கில் போட போகிறேன். ஃபேஸ்புக்கில் போட்டாலும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, முகநூல் ஃபேஸ்புக் வாயிலாக, யூடியூப் சேனல் மூலமாக, அது எந்த ஒரு வலைத்தளமாக இருந்தாலும் ஒரு கூட்டம் வந்து கடவுளுடைய பாதையில, சத்தியத்தின் பாதையில அவங்க அறிய முடியாத காரியங்கள் அல்லது அறிந்திருக்காத காரியங்களை நம்ம கொஞ்சம் அவங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் விருப்பப்படுறேன். இதெல்லாம் ஒரு கனவு, தரிசனம். இதெல்லாம் ரொம்ப நாள் தரிசனம், உங்களுக்கே தெரியும்ல. நம்ம என்னதான் இப்ப பேசினாலுமே இது வந்து எனக்குள்ள இருக்கக்கூடிய தரிசனங்கள். இதெல்லாம் இப்படி எல்லாம் வந்து டிபேட் மாதிரி உட்காந்து பேசணும், ஆலோசனை பண்ணணும்லாம் எனக்கு ரொம்ப ஆசைகள். ரொம்ப சந்தோஷம். நீங்களே ஏதோ ஒரு யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த எழுப்பி பிரகாசி சேனல், பெண்கள் குரல்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். அதில் வந்து முக்கியமாக இந்த ஜான் ஜுபரேஜ் விஷயமெல்லாம் பேசியிருந்தீங்க. ரொம்ப வியப்பாக இருந்தது. அநேகர் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது இன்னும் உங்களுடைய நோக்கமும் தரிசனம் என்ன? எழுப்பி பிரகாசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 2008 நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அப்போ எனக்கு முதல் தடவையா எலும்பு பிரகாசி அப்படின்ற அந்த வார்த்தையை என் இருதயத்துல ஒரு ஸ்பார்க்கிள் மாதிரி வந்தது. அது ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு தெரியாது. அப்போ அந்த வார்த்தை எப்படி இருந்தது அப்படின்னா, இப்போ அந்த எலும்பு பிரகாசி எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து உலகத்துல ஷைன் ஆகுறது அப்படின்னா வசதியா இருக்கட்டும், அல்லது பணமா இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு போஸ்டிங், நல்ல ஒரு வேலை, இதுலதான் அந்த ஷைனை வந்து நினைக்கிறாங்க. எனக்கு ஆண்டவர் கொடுத்ததுன்னா இதெல்லாம் ஷைன் இல்லை, நான் ஆண்டவருக்காக ஷைன் ஆகணும். ஏன்னா நான் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்பவே எனக்கு வந்து ஊழியத்துக்கு மேல வாஞ்சம் வந்துச்சு. நினைச்சா வேலை படிச்சு முடிச்ச உடனே நான் ஒரு ஜாப்ல சேர்ந்துருக்கலாம். ஆனா அங்க வந்து என்னை வந்து ஒரு தூண்டுதல் என்ன வந்ததுன்னா, நான் வந்து ஆண்டவருக்காக ஷைன் ஆகணும், ஆண்டவருடைய காரியத்துல ஷைன் ஆகணும். அப்போ அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உலக காரியங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த தூசி போல உதறி விட்டாதான் ஆண்டவருக்காக ஷைன் ஆக முடியும். அப்போ இந்த எலும்பு பிரகாசி இந்த காரியங்கள் வந்து என்னோட இருதயத்துல ஆண்டவர் போட்டாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் 2020 தான் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். வீடியோலாம் போட ஆரம்பித்தேன். கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. மறுபடியும் ஆண்டவன்கிட்ட என்கிட்ட பேசினாரு, நீ வந்து என்ன நோக்கத்துக்காக நீ ஸ்டார்ட் பண்ணியோ மறுபடியும் நீ வந்து பேசு, நீ
அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கும் நிறைய அனுபவங்கள் எனக்கு இடையில கற்றுக் கொடுத்தாரு. ஏன்னா இந்த உலக காரியங்கள்னாலதான் எல்லாருமே அபிஷேகத்தை இழக்கிறாங்க. இது வந்து ஒண்ணுமே இல்லை. இது நம்ம மறிக்கும் பொழுது நம்ம கூட சேர்ந்து எல்லாமே மறிச்சிருது. அப்போ என்ன சாதிச்சோம் அப்படின்னா, நம்ம உலகத்துக்காகவும் ஒன்றும் பண்ண முடியல, ஆண்டவருக்காகவும் ஒன்றும் பண்ண முடியல. நம்மளுடைய சாப்டர் அப்படியே க்ளோஸ் ஆகுது. அப்போ நமக்குன்னு ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்காரு, தரிசனங்களை வச்சிருக்காரு. இந்த உலக காரியங்கள் அதை வந்து அப்படியே அமுத்திடக்கூடாது. இந்த எலும்பி பிரகாசிங்கிறது நம்மளோட ஊழியத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கம். இப்ப நம்ம செய்யக்கூடிய எலும்பி பிரகாசி இயேசு சந்தை ஊழியம் வந்து அதனுடைய அங்கம் இல்லையா? அப்ப நீங்க எலும்பி பிரகாசின்னு யூடியூப் சேனல் நீங்க எதுல இருந்து அவங்க எழும்புறாங்க, எதுல இருந்து அவங்க பிரகாசிக்கிறாங்க, அந்த விஷயங்களை விட்டுட்டு அவங்க ஆண்டவருக்காக ஷைன் ஆகணும். எல்லா பாடு, ஏன்னா இதுல ஷைன் ஆகும்போது ஆண்டவர் எல்லாமே என்னென்ன காரியங்களை சிந்திக்கணுமோ, என்னென்ன அவங்களுக்கு இருக்கோ எல்லாத்தையும் ஆண்டவர் அதை கொடுப்பாரு. நம்ம ஷைன் ஆக வேண்டிய இடத்துல நம்ம ஷைன் ஆகணும். ஆண்டவருக்காக ஷைன் ஆகணும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய ஊழியம் பாத்தீங்கன்னா இயேசுவை சந்தியுங்கள். அப்போ ஆண்டவர் இதை இணைக்கிறாரு. எலும்பு பிரகாசிச்சு நம்ம யாரை சந்திக்க வைக்கணும்? ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை பார்க்க போகிறவங்கள்ட்ட தான் நம்ம சொல்ல போகிறோம். இந்த கிறிஸ்தவ புதினங்கள் யூடியூப் சேனல்லையும் அப்புறம் எலும்பி பிரகாசிங்கிற மனைவியுடைய யூடியூப் சேனல்லையும் என்ன பண்ணணும், எல்லாருக்கிட்டையும் போய் கொண்டு சேர்க்குற மாதிரி நீங்கள் அதை பகிரணும். அதை வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும். கட்டாயமாக உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான வேதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் நிச்சயமாக கொடுப்போம். இதில் நடக்கக்கூடிய எங்களுடைய ஊழியங்கள் வந்து கட்டாயமாக யூடியூப்பில் பதிவு செய்வோம். அது கூட முக்கியமான கண்டென்ட்டுகள் எடுத்து நாங்கள் இந்த மாதிரி விவாதிக்க இருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தயவு செய்து சொல்கிறேன், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எங்களுடைய கிறிஸ்தவ புதினங்கள் இந்த யூடியூப் சேனல், அப்புறம் எலும்பி பிரகாசி இந்த யூடியூப் சேனல், எங்களோட ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. மகள் வந்து என்னுடைய ஊழியத்தில் என்னோட மனைவி வந்து மிகுந்த சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஞான் ஜெபராஜோட காரியமாக கண்டம் பண்ணி ஒரு பெரிய வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து நிறைய பேர்னால அது பேசப்பட்டது. நிறைய பேர் அதை பகிர்ந்துக்கிட்டாங்க. நிறைய பேர் அது மூலமாக அதை குறித்து பேசி அவங்க என்ன கருத்துலாம் சொன்னாங்கம்மா உங்கள்கிட்ட நிறைய பேர் பேசினாங்கல்ல உங்கள்கிட்ட இந்த ஞான் ஜெபராஜுக்காக பெண்கள் குரல்னு சொல்லல. கண்டிப்பா எல்லாருமே எதிர்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, அவர் வந்து மனைவியை வந்து அவர் விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட அந்த தொடர்பு கனெக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அது தப்பு. ஏன்னா அவர் வந்து ஒரு போதிக்கிற இடத்துல இருக்காரு. ஆண்டவர் வந்து எப்படிப்பட்ட உயர்வு, எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல வச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து அவர் வந்து பொருட்படுத்தக்கூடாது அடுத்த லைஃப்பை பத்தி. ஏன்னா உலகமே பார்த்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட ஒரு அன்புல இருந்தாங்க அப்படின்றத பார்த்து. இல்ல அந்த ஆடியோ வந்து நிறைய பேர் கேட்டு எனக்கும் அனுப்பியிருந்தாங்க. நிறைய காரியங்கள் அது மூலமா உங்களுக்கு நிறைய இணைப்புகளும் நிறைய வந்து ஒருமித்த கருத்து, உங்க கூட ஒத்து போற கருத்து உள்ளவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நீங்க பேசுகிறத விஷயங்கள்லாம் நான் பார்க்குறேன். அது வந்து மற்றவங்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கட்டும். இதை எப்படி நம்ம ரெண்டா கட் பண்ணணும், ஒரே இதில் வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். ஸோ ஆகையால் நம்ம அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் இந்த துவக்கத்துக்காக நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணிடுறீங்களா? அதாவது இந்த கிறிஸ்தவ புதினம் யூடியூப் சேனல், அப்புறம் எலும்பி பிரகாசி யூடியூப் சேனல், அது மூலமாக வரக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இது யாருக்கும் ஒரு பாடத்தை தான் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு மன திரும்புதலை கொடுக்கணும். இதனால ஒரு மனஸ்தாபமோ சண்டே வரக்கூடாது. நிறைய யூடியூப் வந்து சண்டே சச்சரவமாக தான் இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இருக்கலாம், தப்பே கிடையாது. அது வந்து நமக்கு தேவையான ஒன்று. அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம், அவங்களும் பதில் சொன்னால் அதை கேட்கலாம், அந்த மாதிரி ஒரு காரியம். அதனால ஒரு துவக்க ஜெபம் பண்ணிடுறீங்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே, நமக்காக நமக்கு முன்பதாக மறைக்கப்பட்ட காரியங்கள் இந்த கிறிஸ்துவ தினங்கள் யூடியூப் சேனலையும் யூடியூப் சேனலையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா உம்மிடத்திலிருந்து நாங்க என்ன பெற்றுக் கொடுக்கிறோமோ அதை மாத்திரம் நாங்கள் வெளிப்படுத்தி இந்த உலகத்துக்கு நாங்கள் தெரியப்படுத்த எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. எங்களுடைய சுயத்தின்படி எங்களுடைய ஞானத்தின்படி நாங்கள் தகப்பனே. அப்ப இதுல உங்களுடைய சித்தம் மாத்திரம், உங்களுடைய தரிசனங்கள் மாத்திரம் நிறைவேறட்டும் தகப்பனே. இது யாரையும் குற்றப்படுத்தவோ அப்பா இல்ல குறை கூறவோ இல்ல தாவே, ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும் அப்பா. இனி வரப்போற சந்ததிகளுக்கு இது ஒரு பயனுள்ளதா இருக்க வேண்டும் இல்லையா? இந்த கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீங்க பொறுப்பிடுங்க. எந்த ஒரு தடை இல்லாம என் தேவன் தாமே நடத்தி செல்ல வேண்டும்படியா கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அநேக இணைப்புகளை தேவன் ஏற்படுத்தாங்க. ஒரு மன திரும்புதலை உண்டு பண்ணுங்க. நிறைய பொறுப்பிடுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.